பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாலிட்டி செகண்ட் லெசன் சட்டமன்றம் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான அண்டர்லைன் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சட்டமன்றம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, சட்டப்பேரவை இருக்கும், சட்ட மேலவை அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை லோக்சபா, ராஜ்யசபா இது ரெண்டு பற்றியும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் நிறையா இருக்கும், நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எது தேவை அப்படின்னா இந்த தான் மாநிலங்களில் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலும் சட்டமன்றங்கள் சட்டப்பேரவை என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்க சட்டமன்றங்கள் சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது, சரியா? அடுத்து பாருங்கள், நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டுள்ளது. அடுத்து இந்திய அளவில் நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டுள்ளது. அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா இதுதான். இது பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவின் ஈரவை முறை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அப்போ இது கேட்பாங்க, சரிங்களா? இந்தியாவோட நாடாளுமன்றம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவின் ஈரவை முறை, அதாவது லோக்சபா, ராஜ்யசபா ஈரவை இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது. சரி, அடுத்து பாருங்க, இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் 9 இருக்கும், ஆக்சுவலாக இப்போது 8, சரிங்களா? சரி, ரைட். அடுத்து ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் மத்திய அரசால் நேரடியாக ஆட்சி செய்யப்படுகின்றன. அந்த யூனியன் டெரிட்டரி எல்லாமே மத்திய அரசால் நேரடியாக ஆட்சி செய்யப்படுகிறது, எக்ஸப்ட் 2, டெல்லி 1, பாண்டிச்சேரி 1. ஏன்னா இது ரெண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களால் ஆட்சி செய்யப்படுது. மிச்சம் எல்லா ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளும் மத்திய அரசால் ஆட்சி செய்யப்படுகிறது. அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது சட்டமன்றம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, கூட்டத்தொடர்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, சட்ட முன்வரைவுகளுக்கான ஒப்புதல் அளித்தல், பல்வேறு தீர்மானங்கள் குறித்தும் நிகழ்வுகள் குறித்தும் விவாதம் நடத்துதல். அதாவது ஒரு சட்ட முன்வரைவு தாக்கல் பண்ணுறது, அது குறித்து விவாதம் நடத்துறது, இது எல்லாமே தான் கூட்டத்தொடர், அதோட சிறப்பம்சம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 3 கூட்டத்தொடர் நடத்தப்படுகிறது, சரியா? சட்டப்பேரவையினால் சரி, நாடாளுமன்றத்தினாலும் சரி, ஒரு வருடத்திற்கு 3 கூட்டத்தொடர் நடத்தப்படும். இன்னொன்று கேட்பாங்க, குறைந்தபட்சம் எத்தனை கூட்டத்தொடராவது நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 கூட்டத்தொடராவது நடத்தப்பட வேண்டும். ஆக்சுவலாக 3 கூட்டத்தொடர் கட்டாயம் நடத்தணும், சரிங்களா? ஆனால் அதாவது 2 கூட்டத்தொடர் கட்டாயம் நடத்தணும், ஆனால் 3 கூட்டத்தொடர் நடக்கும், சரிங்களா? ஆனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு 3 கூட்டத்தொடர்கள் வருடம் நடந்துடும். சரி, இந்த 3 கூட்டத்தொடர்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிதிநிலை பிப்ரவரி, மே, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை, ஆகஸ்ட்டு, குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர், டிசம்பர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, எந்தெந்த மாதம் நடக்கலைன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் நடக்காது, சரியா? அதாவது ஃபஸ்ட்டு நிதிநிலை, மழைக்காலம், குளிர்காலம். ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் நடக்காது, ஏன்னா நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூ இயர் கொண்டாடுறதுனால ஜனவரி மாதம் நடக்காது, பிப்ரவரி, மே. அதுக்கடுத்து அதாவது ஒரு வருஷத்தில் நடுவில் இருக்கிறது 6வது மாதம். மொத்தம் 12 மாதத்தில் நடுவில் இருக்க மாதம் 6வது மாதம், அது ஜூன் மாதம். அதனால் அதுக்கு லீவ் விட்டுருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜூன் மாதம் கிடையாது, ஜூலை, ஆகஸ்ட்டு. அடுத்து செப்டம்பர், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த நாளைக்கு லீவ் விட்டுருவாங்க, அதுக்கு முந்தின மாதமும் லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நவம்பர், டிசம்பர் குளிர்கால கூட்டத்தொடர். சரி, அடுத்து பாருங்கள், மேலும் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, மேலும் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடத்துவதற்கான தேர்வு செய்யும் பணிகள் நாடாளுமன்றத்திற்கு இருக்கின்றன. இது கேட்டிருக்காங்க கொஸ்டினில் இதுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யும் பணிகள் எதற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் தேர்தல் ஆணையம்னு கொடுத்துருந்தாங்க, அது தவறு, சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னே தேர்தல் அப்படின்னாவே தேர்தல் ஆணையம்னு அடிக்கணும். ஆனால் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பணிகள் யாருக்குரியது அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு உரியது, சரிங்களா? அவங்க தேர்ந்தெடுத்து தான் மறைமுக வாக்கெடுப்பு. அனைத்து மாநிலங்களும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ப்ளஸ் எம்பிக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் சேர்ந்து வாக்களிப்பு செஞ்சு குடியரசுத் தலைவரையும் துணை குடியரசுத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. சரி, அடுத்து இந்த பாருங்கள், அதாவது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோர் பதவி நீக்க தீர்மானம், இது பேர் என்னன்னு அழைக்கப்படும் அப்படின்னா பழிசாட்டுதல் என்று அழைக்கப்படும். இது ரொம்ப முக்கியமானது, சரியா? இது புக் பேக்கில் வேறு இருக்குது. சரி, ரைட்டு. நான் ஏற்கனவே சொன்னது இருக்குது பார்த்தீங்களா, வருடத்திற்கு 2 கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல் கூட வேண்டும். வருஷத்துக்கு 3 கூட்டத்தொடர்கள் நடக்கும், ஆனால் 2 கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல்
ஒரு வருஷம் நடக்கணும், ஒவ்வொரு வருஷமும். சரி, ரைட். அடுத்து பாருங்கள், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மக்களவையோட செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஈரவை, லோக்சபா, ராஜ்யசபா ஈரவைகளும் ஒரே மாதிரியான மதிப்பீடுகளையும் பொறுப்புகளையும் தன்னகத்தை கொண்டவை. லோக்சபாவும் ராஜ்யசபாவும் மேக்சிமம் ரெண்டுமே ஒரே அளவு தான் வந்துட்டு தன்னோட பொறுப்புகளை கொண்டிருக்கும். சரியா? இப்போது 18 வயசு, இது எப்போனா 61வது சட்ட திருத்தம் 1988ஆம் ஆண்டு. வேணும்னா பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க. அதுபடி தான் 18 வயது உள்ளவர்கள் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது 1988 61வது சட்ட திருத்தத்தின்படி. சரி, ரைட், ஓகே. அல்லது அதற்கு மேற்பட்ட வயதினரால் மொத்தம் 543 நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இப்போ அதுதான் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 543ன்றதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்த வர 1971வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த இது அமைஞ்சிருக்கு. சரிங்களா? 543ன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2025 வந்துருச்சு. ஸோ மக்கள் தொகையும் கூடியிருக்கும். அப்போ இந்த எம்பி சீட்ஸை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்போனா 1952ஆம் ஆண்டை பேஸ் பண்ணி தான் இந்த தொகுதிகள் வந்து அப்போ இருந்த தொகுதிகளை ஃபிட் பண்ணாங்க. 71 பேஸ் பண்ணி 543 தொகுதிகள் இப்போது இருக்குது. சரி, ரைட். அடுத்து பாருங்கள், ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட 2 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கு 2 ஆர்டிக்கிள் முக்கியம். 333 331. இந்த 333 ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் 2 பேரை சட்டப்பேரவைக்கு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது 333. இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. 331 என்ன அப்படின்னா, அதாவது மக்களவைக்கு, சரிங்களா, மக்களவையில் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது மக்களவை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது 331. இது ரெண்டுமே இப்போது கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட். அடுத்து பாருங்கள், மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர் நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்காச்சு இருக்கணும். அதாவது இப்போ ஒரு கூட்டத்தொடர் நடக்க போகுது அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ அப்படின்னா 10ல் 1 பங்கு உறுப்பினர்களாச்சு ப்ரெசென்ட் ஆயிருந்தால் தான் அந்த கூட்டத்தொடர் நடக்கும். சரியா? இப்போது ரீசெண்டாக நம்மளுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் ஓடிட்டுருக்கு. அது சார்ந்த நியூஸ் எல்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. இப்போது என்ன அப்படின்னா, அதுபடி 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் மினிமம் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டத்தொடர் வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னா, எந்த ஒரு சட்ட முன்வரைவுக்கும் எதுக்குமே வந்துட்டு நியமன உறுப்பினர்கள் வந்து முடிவெடுக்க முடியாது. எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் முடிவெடுக்க முடியும். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எத்தனை எம்எல்ஏக்கு ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு எம்பி தொகுதி. சரிங்களா? இதுக்கு கேட்கலாம், ரொம்ப முக்கியமானது. இப்போ மதுரையோட எம்பி யார் அப்படின்னா, எம்பி சு வெங்கடேசன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். ஸோ மதுரையில் இருக்க 6 எம்எல்ஏ தொகுதி சேர்ந்தது ஒரு எம்பி தொகுதி. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து பாருங்கள், சபாநாயகரின் பங்கு மற்றும் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சலுகைகள், அது சட்ட பேரவை, நாடாளுமன்ற பேரவையில் இருக்காங்கல்ல, அதில் இருக்க எம்எல்ஏ எம்பிஸ் அவங்களோட சலுகைகள் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பது சபாநாயகரோட கடமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற தலைமைச் செயலக நிர்வாகத் தலைவர், மக்களவை சபாநாயகர். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா மக்களவை சபாநாயகர். சரிங்களா? தலைமைச் செயலகம் அப்படின்னோடனே தலைமைச் செயலாளர்னு அடிச்சிடக்கூடாது, தவறு. நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தோட நிர்வாக தலைவர். சரியா? நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தோட நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா மக்களவை சபாநாயகர். அவர்கிட்ட தான் எல்லா பொறுப்புமே இருக்குது. சரியா? சரி, ரைட். அடுத்து பாருங்கள், அடுத்து சபாநாயகரோட ஒரு முக்கிய கடமை என்னன்னா, குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிவது இவருடைய முக்கிய கடமை. சரியா? இது எப்பயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து முதல் கூட்டத்தொடர் நம்ம பார்த்தோம்ல, இதில் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவார். அவர் உரையாற்றி முடித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா,
மக்களவை சபாநாயகர் வந்து குடியரசுத் தலைவர் உரை தீர்மானத்திற்கு நன்றி தெரிவித்து ஒரு முன்மொழிவு செய்வார். சரியா? சரி, இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டேட்டா தான் முக்கியம். அவை ஒழுங்கு பிரச்சனை குறித்த கேள்விக்கு சபாநாயகரே இறுதி முடிவு எடுப்பார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அவை ஒழுங்கு பிரச்சனை குறித்த நடவடிக்கைக்கு யார் இறுதி முடிவு எடுப்பார் அப்படின்னா சபாநாயகர். அடுத்து இது வந்து நிதி முன்வரைவா இல்லை சாதாரண முன்வரைவா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் சபாநாயகருக்கு தான் இருக்குது. சரி, ரைட்டு. அதே மாதிரி இது முக்கியமானதுங்க. அதாவது ஒருத்தர் வந்து கட்சி தாவல் மூலியமாக பதவி நீக்கக்கூடிய தீர்மானம் யார் நிறைவேற்றுவார் அப்படின்னா சபாநாயகர் தான். எதுபடினா 52வது சட்ட திருத்தம் 1985 படி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து மெயினான பாக்ஸு. இதில் பாருங்கள், சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவர் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஜவஹர்லால் நேரு கூறிய வார்த்தை. அடுத்து பாருங்கள், இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரை சொல்லியிருக்காரு நேரு. அப்போ இது கேட்கலாம். சரிங்களா? அதாவது யாரை வந்து இந்திய நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஃபிட் பண்ணலாம். ஆப்ஷன் வந்து குடியரசுத் தலைவராக, குடியரசு துணைத் தலைவராக, சபாநாயகரா, இல்லை வந்து முப்படைகளோட தலைமை தளபதியா, அப்படி ஃபிட் பண்ணலாம். சரிங்களா? அப்போது இந்திய நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்வது யார் அப்படின்னா சபாநாயகர். அடுத்து பாருங்கள், இந்தது குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட 12 நியமன உறுப்பினர்களையும் சேர்த்து 250 உறுப்பினர்கள் இப்போ மாநிலங்களவையில் இருக்காங்க. இப்போ மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவை 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4. சரிங்களா? அப்போ 5, 2, 4, 3ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. அப்போது இது கேட்பாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 12 உறுப்பினர்களை நியமிக்கிறாரு. அதே மாதிரி சபாநாயகர் வந்து அதாவது 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை நியமிப்பார். ஒருவேளை சட்ட மேலவை இருக்கிற மாநிலங்கள் 6 மாநிலங்களில். சரிங்களா? அதே மாதிரி இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா மாநிலங்களவையை பொறுத்தவரை ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ரிட்டையர்ட் ஆவாங்க. இது வந்து ஒரு நிரந்தர அவை. அதுதான் இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, அடுத்து மாநிலங்களவையின் செயல்பாடுகள் சொல்லி போட்டிருக்காங்க. குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல்வெளி தலைவராக இருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையோட அலுவல்வெளி தலைவர். அப்போ கேட்பாங்க மாநிலங்களவையோட அலுவல்வெளி தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்தது கேள்விகள் கேட்கவும் முன்வரைவுகள் தீர்மானங்கள் நிறைவேற்றும் நடைமுறை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதான் மெயின் நம்மளுக்கு. மாநிலங்களவையின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்று. இதில் மக்களவைக்கு இணையான அதிகாரங்களை மாநிலங்களவை கொண்டுள்ளது. மக்களவைக்கு இணையான அதிகாரங்களை மாநிலங்களவையும் வச்சுருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மக்களவையை விட மாநிலங்களவை எந்த வகையில் கம்மியாக இருக்குது, எந்த வகையில் கூட இருக்குது, எந்த வகையில் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லி 3 இது இருக்கும். அது பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இது பாருங்கள், ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மாநில குழுவின் உறுப்பினர்கள் செனட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அப்போ செனட்டர்கள் அப்படின்றது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஐக்கிய அமெரிக்க நாடுகள். சரிங்களா? அதில் இருக்க உறுப்பினர்கள் தான் செனட்டர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்தந்த மாநிலத்தோட மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 31 உறுப்பினர்கள் இருக்கிறதுலே மிக பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 31 உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு அனுப்புகிறாங்க. இவங்க மக்களவைக்கு 80 உறுப்பினர்களை அனுப்புகிறாங்க. சரிங்களா? உத்தரப்பிரதேசம். அதே மாதிரி 2 மாநிலம் வந்து ஒரு எம்பி தான். சின்ன மாநிலம் அப்படின்றனால எது அப்படின்னா சிக்கிம் மற்றும் நாகாலாந்து. இது 2மே வந்து ஒரு எம்பிக்கள் மட்டும்தான் அனுப்புகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு போகிறாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அடுத்து பாருங்கள்,
அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசியலமைப்பின் எத்தனாவது பட்டியலில் இருக்குன்னா 4வது பட்டியல். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்றது அரசியலமைப்போட எந்த பட்டியலில் இருக்குன்னா 4வது பட்டியல். அதன் பின்னர் அவர்கள் மீண்டும், அதாவது ஒரு உறுப்பினர்கள் வந்து பதவிக்காலம் 6 ஆண்டுகள், ஒருவேளை முடிஞ்சிருச்சுனாலும் திரும்ப வந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்படலாம். அதான் இதில் முக்கியமான பாயிண்ட். அப்போ கேட்கலாம் சரிங்களா, கூற்று காரணத்தில் மாநிலங்களவையோட ஒரு உறுப்பினரோட பதவி முடிஞ்சிருச்சு, ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்ப தேர்ந்தெடுக்கப்படலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படலாம் சரிங்களா. சரி, ரைட். அடுத்து பாருங்கள், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள். இதில் வந்து 3வது பாயிண்ட் முக்கியமானது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றி விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்போ மாநிலங்களவையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க அப்படின்னா அதை வந்து விசாரிக்க முடியாது சரிங்களா. ஏன்னா அதில் வந்து சபாநாயகரோட முடிவு தான் இறுதி முடிவு சரியா. அதே மாதிரி இப்போது ஒரு கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட்டத்தொடர் முடிந்து 40 நாட்கள் வரையிலும் உரிமையியல் வழக்குகளின் கீழ் உறுப்பினர் கைது செய்யப்படாமல் இருக்கும் சுதந்திரம். அதை 40 நாளைக்கு முன்னாடியும் 40 நாள் முடிஞ்சு 40 நாள் வரையும் அவங்க மேலே உரிமையியல் வழக்குகள் எடுக்க முடியாது, ஒரு எம்பி மேலேயோ ஒரு எம்எல்ஏ மேலேயோ சரியா. ஏன்னா அவங்க வந்துட்டு முடிஞ்சுட்டு என்ன கணக்கு அப்படின்னா போயிட்டு அவங்க தொகுதியில் போய் ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கணும். அது போக என்னென்னா 40 நாளுக்கு முன்பு போய் நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுக்காக அவங்க தொகுதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்கணும். அதுக்காக தான் இந்த நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம திரும்ப எழுதி வச்சுருக்கேன் நான். 6 எம்எல்ஏக்கு ஒரு எம்பி தொகுதி, ரொம்ப முக்கியமானது. அடுத்து மக்களவையின் அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2வது பாயிண்ட் முக்கியமானது. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டது. மக்களவை வந்து மாநிலங்களவை தான் மறைமுக உறுப்பினர்கள், மக்களவை வந்து நேரடி உறுப்பினர்கள் சரியா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரடி உறுப்பினர்கள். ஆகவே இது மக்களாட்சியின் மிக உயரிய இடத்தில் உள்ளது. அப்போ கேட்பாங்க, மக்களாட்சி அமைப்பின் மிக உயரிய இடத்தில் இருக்கிறது எது, மக்களவையா மாநிலங்களவையான்னு கேட்பாங்க. அது வந்து மக்களவை. ஆனால் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், என்னன்னா அதாவது மாநிலங்களின் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, அதாவது மாநிலங்களோட ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது எது அப்படின்னா மாநிலங்களவை. அதே மக்களாட்சி அமைப்பின் மிக உயரிய இடத்தில் இருப்பது எதுனா மக்களவை. அடுத்து பாருங்கள், இந்த ஒன்றிய பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் உள்ள விஷயங்களை சட்டங்கள் ஏற்றி நிறைவேற்றுகிறது. இதுதான் மெயின். பணம் சார்ந்த முன்வரைவுகள் மீது மக்களவைக்கு மட்டுமே முழுமையான அதிகாரம் உள்ளது. பணம் சார்ந்த முன்வரைவுகள் எது நிறைவேற்றினாங்க அப்படின்னா அது மக்களவைக்கு மட்டும்தான் முழுமையான அதிகாரம் இருக்குது சரிங்களா, மாநிலங்களவைக்கு கிடையாது. சரி, அதே மாதிரி பாருங்கள், இப்போ பணம் சம்மந்தப்பட்ட ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அது மாநிலங்களவைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னென்னா மாநிலங்களவை வந்து 14 நாட்கள் மட்டும்தான் ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். இப்போ ஒரு சாதாரண மசோதா அப்படின்னா அவங்க 6 மாதங்கள் வரை ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இதுவே பண மசோதா அப்படின்னா மாநிலங்களவை வந்து 14 நாட்கள் மட்டும்தான் காலதாமதப்படுத்த முடியும். அப்படி காலதாமதப்படுத்தினாலும் அடுத்து வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும் சரியா. அதை வந்து நிராகரிக்க முடியாது, மாநிலங்களவை நிராகரிக்க முடியாது. வேணால் 14 நாட்கள் காலதாமதப்படுத்தலாம் பணம் சார்ந்த முன்வரைவை. இதுவே பணம் சார்ந்த இல்லாமல் சாதாரண முன்வரைவுனா 6 மாதங்கள் வரை மாநிலங்களவை ஹோல்டில் போட்டு வைக்கலாம். சரி, அடுத்து பாருங்கள், நிதிநிலை அறிக்கை தயார் செய்வதும் சமர்ப்பிப்பதும் மக்களவையின் சிறப்புரிமைகளின் ஒன்றாகும். ரொம்ப முக்கியமானது. நிதிநிலை அறிக்கை எங்கே தயார் செஞ்சு சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா மக்களவையில் தான் சமர்ப்பிப்பாங்க. அடுத்து பாருங்கள், 7வது பாயிண்ட்டு, அரசியல் அமைப்பை திருத்தி அமைக்கவும் அவசர நிதிநிலை பிரகடனத்தை வெளியிடுவதும் யார் அப்படின்னா இவங்க தான் சரிங்களா, மக்களவை. மக்களவை புதிய குழுக்கள் மற்றும் ஆணையங்களை நியமிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. 9வது பாயிண்ட், இது முக்கியமான பாயிண்ட் சரிங்களா. சரி, அடுத்து பாருங்கள், இந்த பாருங்கள், இப்போது மக்களவையில் ஒரு அரசு வந்து நம்பிக்கை இழந்துச்சு அப்படின்னா மொத்த அரசுமே வந்து ரிசைன் பண்ணிட வேண்டியதா, வெளியேற நேரிடும். அப்போ மக்களவை வந்து அந்தளவு முக்கியமானது சரிங்களா. மாநிலங்களவைக்கு இந்த ப்ரொசீஜரில் மக்களவையில் ஒரு அரசு வந்து நம்பிக்கை இழந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மொத்த அரசுமே வந்து வெளியேறிட வேண்டியதான், அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து மாநிலங்களவையின் அதிகாரங்கள். மக்களவையும் மாநிலங்களவையும் நான் சொன்னேன்ல சம அளவு அதிகாரங்கள் உள்ள இடங்கள். அதுக்கடுத்து சமமற்ற அதிகாரம், சிறப்பு அதிகாரம். இது 3ம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.